தமிழக தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு தனி பெரும்பான்மைக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத நோக்கி இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கு இன்றைய களம். ஸோ 118 இடங்கள் எடுக்கக்கூடியவங்க தான் நிச்சயமா ஆட்சி அமைக்க போறாங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டினால ஃபுல் மெஜாரிட்டி வர முடியாத நிலைமையில போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்கும்? குறிப்பா 118ங்கிற நம்பரை யார் டிசைட் பண்றாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பார்லிமெண்ட்ல 50%க்கு மேல எந்த கட்சி எடுக்கிறாங்களோ அந்த கட்சியினால ஆட்சியை அமைக்க முடியும். ஸோ இதைத்தான் ஃபுல் மெஜாரிட்டின்னு சொல்லப்படுது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 272, தமிழ்நாடு மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு 118, 117ங்கிறது சரி பாதி, கூடுதலாக ஒரு சீட் கண்டிப்பா எடுக்க வேண்டும். ஸோ அப்படி அமையாத பட்சத்துல அது தொங்கு சட்டமன்றமாக இருக்கும். தொங்கு சட்டமன்றத்துக்காக நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 வந்தது மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆக இருக்கு. ஸோ தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப 107 பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் மற்ற கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60, 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதைத்தான் தொங்கு சட்டமன்றம்னு சொல்றாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.